தண்ணி கொடுங்க. யாராவது எனக்கு தண்ணி கொடுக்குறீங்களா? தாகமாக இருக்குது. தண்ணி கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சொந்த அண்ணனுங்க பண்ண ஒரு வேலைனால இந்த வள்ளி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகுறாங்க. அட்மிட் ஆன வள்ளி திரும்ப உயிர் திரும்புவாங்களா, திரும்ப மாட்டாங்களா? வாங்க இன்னைக்குள்ள பட்டி வீடியோக்குள்ளே போகலாம். உண்மை சம்பவம் சீசன் 8. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போன எபிசோடில் பார்த்துருப்பீங்க. கடைசியாக வள்ளியை வந்து ஹாஸ்பிட்டலில் கூட்டிட்டு போகிறாங்க. எஸ், வள்ளி வந்துட்டு அவங்களோட சுச்சுவேஷன், அவங்களோட ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப கிரிட்டிக்கல் ஆகுது. ஸோ வீட்டில் இருந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போன பிறகு இங்கே இந்த அண்ணனுங்கெல்லாம் வந்துட்டு அவங்கள வந்து ஒரு தடவை கூட விசிட் பண்ணல. ஆனால் இந்த அண்ணனுங்க உடம்பு முடியாதப்ப வள்ளி அவங்க போய் பார்த்துருக்காங்க அவங்க அம்மா கூட. ஸோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண பிறகு அவங்களுக்கு அந்த மூச்சு காற்று வைப்பாங்கன்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த மாதிரி விஷயத்தை வந்து செய்கிறாங்க. அவங்க உடம்புல வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த கொப்பளம்லாம் வந்துட்டு அப்படியே ரவுண்டாக அந்த குண்டு குண்டாக கொப்பளமாகி அது அப்படியே வெடித்து நீராக ஊற்ற ஆரம்பிக்குது. ஆக்சுவலி ரொம்ப மோஸ்டான சுச்சுவேஷன் தான். அவங்களோட உடம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப உப்புது. அதாவது ஒருத்தவங்க கடுப்பாவாங்கன்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம். அவங்க உடம்பு வந்து தோற்றம் மாறுது. கால் நாய்க்கு சொன்ன மாதிரி தான், ஏன கால் மாதிரி கால் வீங்கி போயிருக்கு. ஸோ டாக்டர் பார்த்துட்டு என்ன ரொம்ப சுச்சுவேஷன் இந்த மாதிரி இருக்குது, அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறாங்க இது வந்து ஒரு விதமான ஒரு கிருமி. ஸோ அதுதான் அவங்களோட ரத்தத்துலேயும் அவங்க உடம்புலையும் கலந்துருக்கு. ஸோ நாங்கள் இதுதான் எங்களோட ட்ரை மை லெவல் பேஸ்ன்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் சொல்கிறாரு. ஸோ இவங்க அப்படியே இருக்கும்போது அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து விசிட் பண்ணிட்டு போகிறது வேறு யாரும் இல்லை, நம்ம குமார் மட்டும் தான் வராரு போகிறாரு. ஈவன் தோ நம்ம வள்ளியோட அண்ணனுங்க 2 பேரும் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அவங்க ரிசர்ச் பண்ண பிறகு கூடியும் இவங்க யாரும் வரல. ஸோ ஏறக்குறைய வந்துட்டு அந்த ஹாஸ்பிட்டல்லையே வந்துட்டு வள்ளி ஒரு வாரம் 1.5 வாரத்துக்கிட்ட இருக்கிறாங்க. இப்போ அந்த குமார் வந்து பகலில் பார்த்துக்கிறது, நைட் டைம்லேருந்து வள்ளியோட அம்மா தான் வந்து பார்த்துக்கிறாங்க தங்கி. வள்ளியோட அந்த மூச்சு திணறல் அப்பப்போ குறையுது, அப்பப்போ நல்லாகுது. இந்த அம்மாவோட ப்ரேயர்ஸ் வந்துட்டு சொல்லுறதுக்கு அளவு இல்லை. நான் அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து ப்ரேயர்ஸ் போட்டுட்டு தான் இருக்காங்க. டெம்பிளுக்கு போகிறாங்க, வராங்க. ஸோ இந்த மாதிரி போய்ட்டே இருக்கிற வேலையில் ஒரு நாள் வந்து இந்த அம்மா வந்து தூங்கிட்டு இருக்காங்க. அதாவது வள்ளி பக்கத்துலேயே பெட்லேயே சாஞ்சாப்பிலே படுத்துருக்காங்க. அப்போ அந்த தூங்கிட்டு இருக்கிற வேலையில் உங்களுக்கு வந்து ஒரு கனவு. அந்த கனவில் இந்த அம்மா வந்து நடுக்காட்டில் இவங்க நடந்து போயிட்டுருக்காங்க. அதாவது அந்த கனவில் அவங்க வந்து நடுக்காட்டில் நடந்து போகிறதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு டெம்பிளுக்கு அவங்க வந்து போகிறாங்க பிள்ளைக்கு வேண்டுறதுக்காக. போகிற வழியில் ஏற்கனவே வந்து கனவில் ஒரு வயசானவர் வந்தார்ல, அதே போல் ஒரு வயசானவர் வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டையோட இவங்க போகிற பாதை காட்டுப்பாதை. ஆனால் அந்த காட்டுப்பாதையில் அந்த காட்டுப்பாதை ஓரத்தில் நெருப்பெரியுது. இந்த வயசானவர் உட்காந்துருக்காரு. ஸோ இவங்க நடந்து கிட்ட போய் பார்த்தாக்கா இந்த வயசானவர் என்ன பண்ணிட்டுருக்காருன்னா, கத்தி அருவா இருக்குல்ல அதை வந்து தீட்டிக்கிட்டு இருக்காரு. நல்ல பெரிய மீசெல்லாம் வச்சுருக்காரு. திரும்பி இவங்க பார்க்குறாங்க, என்னம்மானா அந்த டைமில் பெரிய மீசை, ஆனால் எல்லாமே ஒயிட், வெள்ளை கலர் மீசை, வெள்ளை கலர் முடி. ஸோ தீட்டிகிட்டு இருக்காரு. இப்போ என்னம்மா அந்த பக்கத்து இந்த பாதையில் வர? அப்போ இந்த கனவுலேயே வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லையா இந்த மாதிரி என்னோடய மகளுக்கு வந்து உடம்பு முடியல, ரொம்ப வந்து கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனாக இருக்கிறது. ஸோ அதான் முன்னுக்கு ஆத்தா போய் பார்க்க போகிறேன், காட்டு கோயிலில் இருக்காங்களேன்னு. அப்போ அந்த வயதானவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த டைமில் அவங்க சொன்ன பிறகு, நீ அங்கே போனாலும் எதுவும் சரி வராதுமா, நீ பெற்ற 2 பண்ண தவறுனால இப்போ 1 அனுபவிக்குதுமா, சொல்லுமா அந்த 2 நான் தூக்கிடுவான்னு சொல்லிட்டு அருவா எடுத்து காமிக்கிறாரு. அவங்களுக்கு அந்த டைமில் பாதி புரியுது, பாதி புரியல. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஐயோ ஐயா மன்னிச்சிக்கோங்க ஐயா, நீங்கள் எதையும் பண்ணிடாதீங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. ஏன்னா அவர் பேசின விதம் வந்துட்டு ஒரு பக்கத்து ஏதோ ஒரு வெஞ்சன்ஸ், ஒரு பழி வாங்குற மாதிரி ஒரு விஷயத்த அவர் சொல்கிறாரு. இவங்களுக்கு அந்த விஷயம் ஒரு அளவுக்கு புரியுது, ஒரு அளவுக்கு புரியாதசி, ஐயோ ஐயா மன்னிச்சிக்கிங்கய்யா, நீங்கள் எதுவும் பண்ணிடாதீங்கய்யா, நான் கோயிலுக்கு போய் நான் சாமி கும்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலி அந்த கனவு வந்து ரொம்ப பயமாக இருக்குது. அந்த இடமே ரொம்ப வந்துட்டு திகில் மூட்டுற ஒரு சுச்சுவேஷன் தான் வந்துருக்கு. அந்த காட்டு பாதை, அது இந்த தாத்தா உட்காந்துருந்த விதம், அவங்க ஃபியூ ஸ்டெப் தான் எடுத்து வைக்கிறாங்க. அந்த கோயில் முன்னுக்கு தெரியுது.
இன்னும் ஃபியூ ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது கோயிலுக்கு முன்னுக்கு ஒரு பெரிய அரச மரம் இன்னமும் மறைச்சிட்டு இருக்க மாதிரி பெரிய கிளைகள்லாம் இருக்குது. இன்னும் 2 ஸ்டெப் வைக்கிறாங்க. அவங்க பார்த்தது என்னன்னா, அந்த அரச மரத்தில் 2 பிணம் தொங்குது. அதாவது தூக்கு மாட்டி தொங்குற மாதிரி 2 பிணம் அப்படியே தொங்கி ஆடுது. அந்த பிணத்தோட முகத்தை பார்க்கும்போது இவங்களுக்கு அந்த அம்மாவுக்கு அப்படியே ஷாக்கிங் ஆகுது. 2மே அவங்க மகனுங்க. அந்த மூத்த மகனும் 2வது மகனும். டக்குன்னு அந்த கனவுலேருந்து எந்திரிக்கிறாங்க. ஸ்டில் அந்த ஹாஸ்பிட்டலில் அவங்க இருக்காங்க. ஏறக்குறைய மணி 3, 3:30 ஆகுது. இந்த மகள் வந்து அப்போ தண்ணி கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, கொஞ்சமாக டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்க, கொஞ்சமாக கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் தண்ணி கொடுக்குறாங்க கொஞ்சமாக. தண்ணி தொண்டை காஞ்சி போச்சுமா தண்ணி அவங்க பேசுகிறாங்க. ஆனால் அந்த மூச்சு வாங்குறது, உடம்புல அந்த பெயின், அது ஏன்னா அந்த கொப்பளம் வர்றது, உடம்பு வீங்கி போகிறது. ஸோ அந்த சுச்சுவேஷன் அனுபவிச்சிட்ருக்காங்க. பொறுத்துக்கம்மா பொறுத்துக்கோ, நான் வந்துட்டு எப்படியாச்சும் உன்னை காப்பாற்றுறேம்மா, நீ கடவுள் மேல் நம்பிக்கை வைம்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா அப்படியே உட்காந்துடுறாங்க. அந்த அன்னைக்கு அதோட தூக்கமே வரல அவங்களுக்கு. ஏன்னா இந்த கனவு வந்து ரொம்ப அவங்க மைண்டை டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிக்குது. ஏன்னா அவங்களுக்கிட்ட வந்து அந்த மகனுங்க ஒத்துக்கலை, இந்த மாதிரி செஞ்சம்மா அது இதுன்னு ஒத்துக்கலை. ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு யூகிக்க முடிஞ்சுது. ஆனால் இன்றைக்கி இந்த கனவை கண்ட கையோட அவங்களுக்கு முழிச்சோன்னே தெரிஞ்சிருது, இந்த மகளுக்கு துரோகம் பண்ணுது அவங்க சொந்த அவங்களோட மகனுங்க 2 பேர் தான். அதாவது வள்ளியோட அண்ணனுங்க தான். ஸோ என்ன பண்ணுறாங்க, அதோட மறுநாள் விடிஞ்ச கையோட குமார் வரார். ஸோ குமார் வந்த கையோட இவங்களுக்கு மனசு கேட்கல. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஐயா அவங்ககிட்ட ஒன்று சொல்லணும், நீ தப்பாக எதுவும் எடுத்துக்காத, நீ ரொம்ப வந்துட்டு வள்ளியை பார்த்துக்கிற, வள்ளி நல்லாயி வந்துடுவாயா, வந்தோடனே நான் கண்டிப்பாக உன்னை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், வள்ளியை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், நீ ஒரு விஷயம் சொல்கிறேன், நீ முடிஞ்ச அளவுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ண பாரியான்றாங்க. என்னம்மா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு குமார் கேட்குறாரு. இல்லையா அது மாதிரி அப்போ தான் வந்து எல்லா கதையும் அவங்க சொல்கிறாங்க. சின்ன வயசுலேருந்து வள்ளி எப்படி வளர்ந்தாங்க, இந்த அண்ணனுங்க எப்படி கவனித்தாங்க, இவங்களுக்கிட்ட எப்படி குடும்பத்தை அந்த செலவு காசு எல்லாம் போகிறது வர்றது. ஸோ எல்லாம் A to Z சொல்லிவிட்டு அன்றில் இந்த கனவு கண்டது வரைக்கும் அவங்க சொல்கிறாங்க. கடைசியாக கனவு கண்டு முடிஞ்சுன்னா அந்த கனவு முடிஞ்ச பிறகு அவங்களுக்கு என்ன தோணுச்சு அதையும் சொல்கிறாங்க. அதாவது ஏதோ ஒன்று இவனுங்க வள்ளிக்கு பண்ணிட்டானுங்கய்யா, நல்லா தெரியுது, ஏதோ செய்வனை வச்சுருக்கானுங்க, நல்லா தெரியுதுயா அப்படின்னு அந்த விஷயத்தையும் போட்டு உடைக்கிறாங்க. அந்த டைமில் இவர் அதை பார்த்த கையோட கேட்ட கையோட இவருக்கு அப்படியே ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா சொந்த அம்மா எப்படி வந்துட்டு ஒரு மகளுக்காக வந்துட்டு ஒரு பையனை எப்படி தப்பு சொல்லுவாங்க. அப்போ கண்டிப்பாக அந்த விஷயம் உண்மையாக தானே இருக்கும். அப்போ நல்லா தானேம்மா இருந்தாங்க எல்லாரும், அதான் நல்லா தான் இருந்தாங்க, ஏன் நீ எதுக்குன்னு தெரியல, இந்த மாதிரி விஷயம் நடந்து இந்த மாதிரி நடக்குது, எனக்கு வந்து கனவுல அப்பப்போ ஐயா கம்பாரு, இன்றைக்கி நைட்டு ஹாஸ்பிட்டலில் தூங்கும் போது இதாக நடந்துச்சு, அதனால தான் உன்ட்ட சொல்கிறேன், நீ ஏதாச்சும் ஒரு உதவி பண்ணியா அப்படின்றாங்க. சரிம்மா பரவாயில்லம்மா, நீங்கள் பொறுமையாக இருங்க, நான் பார்த்துக்கிறேன் வள்ளியை, நீங்கள் போயிட்டு வாங்கம்மா வீட்டுக்கு, நான் பார்த்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவர் உட்காந்து அவரோட டர்ன் இவர் பார்த்துக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது அந்த வள்ளி பேசுகிறாங்க தானே. ஸோ இவங்க அந்த விஷயத்த சொல்லும் போதும் வள்ளிக்கிட்ட காதில் விழுந்துருது. ஆனால் வள்ளி கண்ண மூடி தான் இருக்காங்க தூங்குற மாதிரி. அப்போ அந்த வள்ளி கேட்குறாங்க, என்னங்க அம்மா என்னங்க சொன்னாங்க, ஏன் என்ன அண்ணனுங்க என்ன பண்ணானுங்க, எனக்கு என்ன பண்ணாங்க, இல்லைம்மா அவர் கையை பிடிச்சிட்டு இப்போ நான் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லைங்க உங்களுக்கே தெரியும், நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கண்ணு கலங்குது அவங்களுக்கு அந்த டைமில். அப்போ அவங்க கேட்கும்போது இவர் சொல்கிறார், இல்லைம்மா இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, ஆனால் தெரியலம்மா கவலைப்படாத, உங்கள் அண்ணனுங்க சொந்த அண்ணன் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்கம்மா, நீ அழுகாத அப்படின்றாரு. ஆனால் அவங்களுக்கு அப்படியே மனசில் ரொம்ப வலிக்குது அவங்களுக்கு. நல்லா தானே பார்த்தோம் நம்ம அண்ணனுங்களை, நல்லா தானே செலவுக்கெல்லாம் காசெல்லாம் வீட்டில் கொடுத்தோம், நான் ஒரு நல்ல பொண்ணாக தானே இருந்தேன், சொன்ன பேச்சு மீறலையே, நான் வேலை எதுவும் போயிட்டு வெளியில் போய் ஆளை கூட தேடலையே. ரொம்ப மனசு உடஞ்சி போயிடுறாங்க. ரொம்ப நேர்மையாக ஒரு பொண்ணு. ஸோ அதோட இவர் தான் காம் பண்ணுறாரு, குமார் தான் காம் பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுறோம், இவரும் ஹாஸ்பிட்டலேருந்து வந்துட்டு இவருக்கு அந்த வள்ளிக்கு என்ன சொல்யூஷன் அதை தேட பார்க்குறாரு. ஆஃப்கோர்ஸ் இவங்க முடிஞ்சு அவங்க பார்த்துக்கிறது, அவங்க முடிஞ்சவங்க சில நேரத்தில் வந்துட்டு கொஞ்சம் லேட்டாக வர்றது அந்த மாதிரி தானே இருக்கும். சரி இந்த டைமில் வந்துட்டு ஹெட்ஃபோன் இல்லாத ஒரு காலகட்டம், ஐ மீன் ஹெட்ஃபோன் ஆரம்பித்த ஒரு காலகட்டம்னு வச்சுக்கலாமே. ஸோ அதனால் எல்லோரும் வந்து ஹெட்ஃபோன் பாய்ப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ ஃபோன் அடித்து நான் வரமா வேணா நான் இப்போ வெளியே அப்புறம் சொல்ல முடியாது. ஸோ அப்போ கொஞ்ச நேரம் காம் பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணி அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு இவர் பாட்டுக்கு வெளியாகிடுறாரு. ஸோ வெளியாகி எவ்வளையோ இடங்கள் அலையிறாரு, எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸை வந்து தேடுறாரு. இவருக்கு வந்து எங்கேயுமே சரியான ஒரு பதில் வந்து கொடுக்க மாட்டாங்க. அதாவது போகிற இடம் பூரா என்ன சொல்கிறாங்கன்னா, சாமி பார்க்குற இடத்துக்கு போகிறாரு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி பொம்மை போகிறாரு. என்ன சொல்கிறாங்கன்னா,
ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலை இது. இது சொந்த ரத்தத்து மூலியமா அவங்க பண்ணியிருக்காங்க. ரொம்ப டீப்பா பண்ணியிருக்காங்க. இந்த செய்வனை வச்சுருக்காங்கன்னு கன்ஃபார்ம் ஆயிருது. அதுலேயும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஆல்ரெடி 90% இந்த ஒரு செய்வனை வேலை செஞ்சிருச்சு. காப்பாற்ற முடியாது. இட்ஸ் அ கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் அப்படின்னு அந்த பார்க்குற இடத்துல சொல்லிடுறாங்க. ஏன்னா 90% நார்மலி செய்வனன்றது வந்துட்டு பல பேருக்கு வந்து தெரியாது. அது சீக்னஸ் மாதிரி தான் வரும். முக்கால்வாசி செய்வனைகள். சில பேர் நினச்சிக்குவோம் நம்ம பேயை பார்ப்போம், பிசாசை பார்ப்போம். வீட்டில் அது இருக்குது, இது இருக்குது. வீட்டில் அது இருக்குது, இது இருக்குதுலாம் வந்துட்டு அது வேறு. ஆனால் செய்வனன்றது வந்து பார்த்திங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் இந்த ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்து ஒருத்தவங்கள வந்து உயிர் எடுத்துரும். ஸ்ட்ரோக் வந்து உயிர் எடுக்கும். தெரியாத ஒரு கிருமி நோய் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் வரும். ஸோ இந்த மாதிரி சீக்னஸ் மூலிமா வந்து தான் ஒருத்தவங்கள அந்த செய்வனை வந்து உயிர் எடுக்கும். ஏன் டயபெட்டிஸ் இல்லாதவங்களுக்கு டயபெட்டிஸ் திடீர்னு வந்து காலை எடுத்து, அதுக்கப்புறம் இன்னொரு காலை எடுத்து, அதுக்கப்புறம் அந்த டயபெட்டிஸ் ஹார்ட் அட்டாக் பண்ணி ஸோ உயிர் போன கேசஸ் கூட நடந்திருக்கு. அப்போ அதுக்கப்புறம் இவர் வந்துட்டு ஒரு பொம்மை இவருக்கு வந்து கரெக்டாக அமையிறாரு. அதுக்கு முன்னாடி சாமிலாம் பார்த்து வந்துட்டு இந்த முடிகெல்லாம் கட்டுறாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து ஓகே ஆகுது. ஹாஸ்பிட்டல்லே கொஞ்சம் நல்லா ஆகுது அவங்களுக்கு. அந்த கொப்பளங்கள்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குது. அப்புறம் திரும்ப அந்த கொப்பளங்கள் வருது. அப்போ இவர் திரும்ப அந்த சாமியாரை போய் பார்க்குறாங்க. திரும்ப வராங்க. அதுக்கப்புறம் ஒரு பூமம் அமைஞ்சு ஸோ அந்த பூமை வந்துட்டு கொடுக்குற விஷயத்த வந்து செய்கிறாங்க. இது வந்து செஞ்சுருக்காங்க, செய்வனை செஞ்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு செய்கிறாங்க. ஆக்சுவலி இது எல்லாமே வந்துட்டு காசு அவங்களுக்கு செலவாகுது. அதாவது ஆயிரக்கணக்கான இல்ல, கொஞ்சம் காசு தான். எப்படி சொல்கிறது, அதாவது அங்கே போகிற இடம்லாம் வந்துட்டு இத்தனமா அவனை வச்சாகணும் அந்த மாதிரிலாம் வந்துட்டு அவங்க சொல்லலை. உங்கள் இஷ்டப்பட்ட காசு கொடுங்க, சில டைமில் அந்த சாங்கியங்களுக்குள்ள பொருள் வாங்குங்க. ஸோ அந்த எல்லாமே வந்துட்டு குமார் தான் பார்த்துக்கிறாரு. இது வரைக்கும் ஏறக்குறைய வந்து இந்த ப்ராசஸ் ஓடிட்டுருக்கு. சாமி பார்க்குறாங்க, பொம்மை பார்க்குறாங்க, இவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. இது எல்லாமே ஏறக்குறைய 1 மாதம் ஆயிடுது. அப்போ அந்த ஹாஸ்பிட்டல் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த 2வது அந்த பொம்மை பார்த்த பிறகு கொஞ்சம் குறைவாகுதில்ல. ஏன்னா அந்த சாமி பார்க்கும்போது குறைவாகுனுச்சு, திரும்ப ஏறுது, குறைவாகுனுச்சு, திரும்ப ஏறுது. அப்போ அந்த பொம்மை பார்த்துட்ட பிறகு ஏன்னா இவர் போய் விசாரித்த இடம் வந்து 1, 2 இல்லை, ஒரு 10, 15 இடத்துக்கு போயிருப்பார். அவ்வளோ இடத்த போய் தேடியிருக்காரு. அவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்காரு. அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காரு. ஈவன் தான் அவர் இன்னும் கல்யாணம் பண்ணல. ஆக்சுவலி அவர் லவ் பண்ணிட்டார், அவங்கள காதலிச்சிட்டார் மனதார. ஸோ அந்த பொம்மை பார்த்த பிறகு இவங்களுக்கு அந்த கொப்பளம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி, அதுக்கப்புறம் இவங்களுக்கு கொஞ்சம் அந்த மூச்சு திணறலாம் வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குது. இப்போ டாக்டர் என்ன சொல்கிறாங்க, பரவாயில்ல, நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போகலாம் அவங்களோட அந்த மூச்சு திணறல் வந்து குறைஞ்ச கையோட அந்த கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் கொஞ்சம் குறைஞ்சிது. ஏன்னா உடம்புல இருக்கிற அந்த பெயின், ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த வீக்கம், அந்த காலில் இருக்க அந்த ஏனக்கால், இது எதுவுமே வந்து குறையல. வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க. ஸோ அனுப்பிச்ச பிறகு வீட்டில் வந்துட்டு இப்போ என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்க அந்த பூமை கொடுத்த விஷயத்தையும் அவர் செஞ்சிகிட்ருக்கார். ஆனால் இந்த அண்ணனுங்க 2 பேர் இவங்கள வந்து பார்க்கக்கூடிய இல்லை. திரும்ப அவனுங்க வந்துட்டு அந்த கால் நல்லா ஆகிக்கூடையும் திரும்ப வந்து பார்க்கல. ஏன்னா அந்த டைமில் வந்து இந்த வந்துட்டு வள்ளி வீட்டுக்கு வந்துடுறாங்களே. ஆக்சுவலி இது 2 அண்ணன் இந்த வீட்டில் தானே இருக்கானுங்க. பார்க்கக்கூடியனா என்ன சொல்கிறேன்னா, அந்த அந்த அம்மாக்கிட்ட வந்து ஏதாச்சும் கேட்குறதோ, இந்த குமார் வந்துட்டு போகிற அதை பற்றி பேசுகிறது எதுவுமே இல்லை. அவனுங்க பாட்டுக்கு வீட்டில் இருக்கானுங்க. அவனுங்க தனியாக ரூமில் அவங்க ஃபேமிலி கூட இருக்கிறது, வேலைக்கு போகிறது வர்றது, வெளியே போகிறது வர்றது. ஏன்னா கால் இப்போ தானே க்யூ ஆகிட்டு வருது அவங்களுக்கு, கை கால்லாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு வேலையில் அந்த பொம்மை பார்த்து எல்லாம் ரொம்ப நிம்மதியாகிடுறாங்க. ஆனால் திடீர்னு ஒரு நாள் நைட்டு நம்ம வள்ளியோட சிச்சுவேஷன் திரும்ப அந்த ஒரே நைட் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது. அந்த மூச்சு திணறல் வந்து ரொம்ப அதிகமாக ஆரம்பிக்குது. மூச்சு ரொம்ப வேகமாக பெருமூச்சு இழுத்துடுவாங்களே. ஸோ அந்த மாதிரி அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த அம்மா வந்து குமார்கிட்ட சொல்கிறேன். ஏன்னா குமாரும் அங்கே தான் இருக்கார். அவர் வெளியே என்ன படுத்துக்கிறாமா, நீங்கள் இது பண்ணீங்க. அவர் இங்கே தான் ஸ்டே பண்ண ஆரம்பிக்கிறார் அந்த டைமில். அப்போ குமார் சீக்கிரம் வாயா, ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்குது வள்ளிக்கு. வந்து பார்த்தா அந்த வள்ளியோட சுச்சுவேஷன் உண்மையிலே ரொம்ப கிரிட்டிக்கலாகுது. குமார் போய் என்னம்மா ஆச்சுன்னு சொல்லி கையை பிடிச்சி தூக்குறாரு. வள்ளியோட தோல் அப்படியே வழுக்கிட்டு வருது. ஸோ எப்படி இருக்கும் அந்த டைமில் அந்த குமாருக்கு? தோல் அப்படியே அந்த கையை பிடிச்சி இப்படி அந்த என்னம்மா ஆச்சுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேட்கும்போது அப்படியே கை அப்படியே திடீர்னு அப்படியே வழுக்கிற டைமில் அந்த தோல் வருது. ஏன் இது நடந்துருச்சுன்னா, அவங்க ஏற்கனவே அந்த கொப்பளம்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் ஃபுல்லாக இன்னும் ஆறல. அந்த கொப்பளமாக அந்த 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 தோல்லாம் இருக்கும். அந்த கொப்பளம் உடஞ்சி அந்த அது அப்படியே வழுக்கிட்டு வருது. அப்போ என்ன பண்ணுறாங்க, டக்குன்னு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு தான் போய் ஆகணுமா, நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இவர் வந்து கார் வச்சுருந்துருக்கார் அந்த டைமில். ஸோ உடனே ஏற்றிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஹாஸ்பிட்டல் போன கையோடு அங்கே என்ன பண்ணிடுறாங்க, அவங்கள உண்மையில் அந்த கிரிட்டிக்கல் வார்டில் தான் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா மூச்சு ஓவராக திணறுது. அப்போ அந்த ட்ரீட்மெண்ட்லாம் ஆரம்பிக்க வெளியில் நிற்கிறாங்க. அம்மாவும்
நம்ம குமார் தான் நிற்கிறாங்க. இப்போ அந்த குமாருக்கு வந்து அந்த டைமில் என்ன சொல்கிறது தெரியல. ஏன்னா அவர் ரொம்ப வந்து அவங்கள வந்து அவர் அந்த அளவுக்கு வாழலனாலும் அவருக்கு வந்து ரொம்ப அவங்கள வந்து நேசிச்சிட்டாரு. அவங்க ரொம்ப லவ் வச்சுட்டாரு. அந்த அம்மாட்ட சொன்னாங்க, ஏம்மா உங்கள் வயிற்றுல பிறந்தவங்க தானே இந்த 5 பேரும், ஏன் இந்த 2 பேர் மட்டும் இந்த மாதிரி பண்ணியிருக்கானுங்க பாருங்கள், எந்த அளவுக்கு வள்ளி சஃபர் பண்ணுறா பாருங்கன்னு சொல்லிட்டு இந்த அம்மாக்கிட்ட இவர் சொல்லும்போது இவங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. இவனுங்கள என்னம்மா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இவங்க ஆத்திரமா அவர் பேசும்போது, இல்லையா எப்படி பார்த்தாலும் என் மகனுங்க தானே, தெரியல என்னத்தினால அவனுங்க அப்படி பண்ணானுங்க எனக்கும் தெரியல. என்கிட்ட கூடயும் வந்து இப்போ பேசுகிறதில்ல, வீட்டில் இருக்கானுங்கன்னு தான் பேர், ஆனால் சரியாக பேசுறது கூடயும் இல்லை. நம்ம வள்ளியை காப்பாற்றுறதுக்கு பார்ப்போம்யா அப்படின்னுறாங்க. அப்போ இந்த குமார் என்ன பண்ணுறாரு, பொம்முக்கு கால் பண்ணுறாரு. அந்த நைட்டே கால் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஆச்சு, இது மாதிரி ஆச்சு, சரி பரவாயில்ல நான் வந்து பச்சா பண்ணுறேன், நான் வந்து படிக்கிறேன் அப்படின்றாரு அந்த பொம்மை. அதோட உட்காந்துருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் குறையுது, ஃபுல்லாக குறையல. திரும்ப அந்த காற்று, இந்த கடல் காற்றுனால அந்த ஆக்சிஜன் வைக்கிற சூழ்நிலைக்கு ஆகுறாங்க. திரும்ப ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகுறாங்க. ஏறக்குறைய வந்துட்டு 1 வாரம் ஆகுது ஹாஸ்பிட்டலில். திரும்ப அது பழைய கதி தான் வருது. திரும்ப இவர் வந்து அந்த பொம்மைலாம் போய் பார்த்துட்டு வந்துடுவார். அந்த பொம்மை பார்க்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, அந்த பொம்மை நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல 90% முடியாது, நான் வந்து ட்ரை பண்ணுறதான் சொன்னேன், ஆனால் அது ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. அது உடம்பு உள்ளே இருக்கிற அந்த இதெல்லாம் மக்கான் பண்ணிடுச்சு. அதாவது என்ன அர்த்தம்னா, செய்வன விஷயங்கள் வந்து அட்டாக் பண்ண சொன்னால சீக்கிரம் மாதிரி வந்து அந்த உடலில் இருக்கிற உறுப்புகள், உடலில் இருக்கிற அந்த நோய் எதிர்க்கும் சக்திகள்லாம் வந்து அது வீணாக்கிடுச்சு அப்படின்றாரு. அப்போ என்ன தான் பண்ணுறது, கடவுள் நம்புங்க அப்படின்னுறாரு பொம்முவும். ஆனால் ஸ்டில் சில விஷயங்கள் கொடுக்குறாரு, போய் செய்ய எதுக்கோன்னு. கோயிலுக்கு போகிறாங்க அம்மா, குமாரும் கோயிலுக்கு போகிறாரு, ஏற்றிட்டு போகிறாரு அந்த அம்மாவை, வேண்டிக்கிறாங்க, அழுகுறாங்க. அந்த ஐயாக்கிட்டேயும் போகிறாங்க, ஐயா கோயிலுக்கும் போகிறாங்க. ஸோ பல விஷயங்கள் செய்கிறாங்க, தெய்வ வழிபாடில் எல்லாத்தையும் செய்கிறாங்க. மெடிக்கல் ரீதியில் இங்கே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டு இருந்த அந்த வள்ளிக்கும் சிச்சுவேஷன் டே பை டே குறையுது, ஏறுது, குறையுது, நாட் ஸ்டேபிள் அப்படின்றாங்க டாக்டரும். அன்டில் ஒரு நாள் நம்ம வள்ளிக்கு வந்துட்டு ரொம்ப கிரிட்டிக்கலானோன்னே டாக்டர் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் பெட்டர் வீட்டில் வச்சு பாருங்கள், இதுக்கப்புறம் இவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கிறது சரியில்லைன்னு தோணுது, நீங்கள் வீட்டுக்கு வச்சு பாருங்கள் அப்படின்னு. அப்போ டாக்டர் கேட்குறேன், என்ன டாக்டர் வீட்டுக்கு வச்சு பாருங்க, ஒன்றும் சீரியஸாக இருக்காங்க? எஸ் சீரியஸாக இருக்காங்க, ஆனால் நீங்கள் வீட்டில் வச்சு பார்க்குறது தான் பெட்டர். ஏன்னா அவங்களுக்கு வந்து குறையுது, ஏறுது, குறையுது. இப்போ பாருங்கள் குறைஞ்சிருச்சு, அவங்களுக்கு அந்த கடல் காற்று தேவையில்லை. ஸோ மேபி நம்ம நார்மல் என்வாயன்மெண்ட் வச்சு பாருங்கள். ஸோ டாக்டர் வந்து அந்த மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு திரும்ப டிஸ்சார்ஜ் ஆகி வந்துடுறாங்க 1 வாரம் 1.5 வாரத்தில் திரும்ப. ஆனால் இந்த வாட்டி வள்ளி திரும்ப வரும்போது ஏற்கனவே டிஸ்சார்ஜ் ஆகி வந்தாங்களே, கொஞ்சம் கியூ ஆகி நல்லா இருந்தாங்களே, அந்த மாதிரி வரல. இந்த வாட்டி வரும்போதே அவங்க சிச்சுவேஷன் வந்து நாட் ஸ்டேபிள்னு தான் வராங்க. எனி டைம் அந்த மூச்சு காற்று தேவைப்படலாம், திடீர்னு அவங்களுக்கு ஓகே ஆகுது. ஸோ அந்த மாதிரி தான் வராங்க. அதே போல் வீட்டுக்கு வந்து வச்சு பார்க்கும்போது கூடயும் சம்டைம்ஸ் மூச்சு திணறல் ஏற்படுது, சம்டைம் குறையுது. உடம்பு வீக்கம் அதே போல் தான் இருக்குது. கால் வீங்கினது, கை வீங்கினது, திரும்ப அந்த கொப்பளம் ஏற ஆரம்பிக்குது உடம்புல. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கடவுள்கிட்ட வேண்டுறாங்க, ஜஸ்ட் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு வேண்டிய விஷயத்த வந்து செய்கிறாங்க. ஏறக்குறைய வந்து ஒரு 3 நாள் அந்த வீட்டில் இருக்காங்க. நம்ம குமாருக்கு வந்து மனசு கேட்கல. அவர் என்ன பண்ணிடுறாரு, அந்த 3 நாள் அவர் வந்து ஸ்டே பண்ணல. ஏன்னு தெரில, அவர் அந்த 3 நாள் அவருக்கு ஸ்டே பண்ணாத வச்சுட்டு அவர் வீட்டுக்கு போயிடுறாரு. பரவாயில்லம்மா நீங்கள் பார்த்துக்கங்கம்மான்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அவர் ஏன் அங்கே இல்லைன்னு அவருக்கு அந்த டைமில் தோணல. எப்போதும் வந்து ஏன்னா டாக்டர் வந்துட்டு ஒரு ஹோப் கொடுக்கும்போது அவருக்கு அந்த மாதிரி இருந்தது. ஆனால் இந்த வாட்டி தோணலை. ஏன்னா இந்த வாட்டி அவங்க வந்து ரொம்ப கண்ணு முழிச்சு பேசுகிறது வந்து குறைஞ்சிருச்சு. ஜஸ்ட் படுத்தியே தான் இருக்காங்க. ஏதாச்சும் வேணும்னா கேட்குறாங்க. அப்போ அந்த ஒரு டைமில் குமார் இல்லாத ஒரு வேலையில் இந்த அம்மாக்கிட்ட நம்ம வள்ளி தண்ணி வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் இந்த அம்மா வந்துட்டு தண்ணி கொடுத்தா உயிர் போயிடும், சில பேர் சில நேரத்தில் பால் ஊற்றினா உயிர் போயிடும் சொல்லுவாங்களே, இந்த ஒரு தாட்ஸில் வந்துட்டு இவங்க வந்து தண்ணியை கொடுக்காம விட்டுறாங்க. அப்போ அவங்க கேட்குறாங்க, தண்ணி வேணுமா, தாகமாக இருக்குது. வீட்டில் இருந்த அண்ணனுங்க எவனும் வரல, அவ்வளோ வேகமாக கத்தி கேட்குறாங்க. அதாவது முடியாதவங்க கொஞ்சம் கத்துனா எப்படி இருக்கும், ஸோ கண்டிப்பாக விளங்கும். அப்போ யாரும் வந்து தண்ணி கொடுக்கல. இப்போ இவங்க அம்மா திரும்ப வராங்க. 1 நாள் ஃபுல்லாக தண்ணி கொடுக்கல. குமாரும் வரல, ஏன்னு தெரில. பாருங்கள், சில நேரத்தில் நம்மளுக்கு ஒரு கெட்ட விஷயம் இருக்கும்போது அந்த உதவி கூட வந்து சேராதுன்னு சொல்லுவோம்ல. ஸோ குமாருக்கும் வரல. ஏன்னா குமாருக்கு வந்து என்றைக்கு அந்த டாக்டர் வந்து நோ ஹோப் அந்த போமோ நோ ஹோப் சொல்லும்போது ரொம்ப மனசு உடஞ்சிடுறாரு. அவருக்கு பார்க்க முடியல அவங்க சஃபர் பண்ணிகிட்டு இருக்கிறத. அப்போ இந்த அம்மா வந்துட்டு இல்லைம்மா தண்ணி நான் கொடுக்கலான்னு சொல்லிட்டு 1 ஸ்பூன் கொஞ்சம் கொடுக்குறாங்கம்மா, இன்னும் கொஞ்சம் கொடுமா, இன்னும் 1 ஸ்பூன் கொடுக்குறாங்க.
அப்போ இந்த அம்மா அந்த மாதிரி கொடுக்கும்போது இந்த வள்ளிக்கு வந்து ஆத்திரம் ஏறுது. ஏம்மா இது வரைக்கும் உனக்கு நான் இந்த மாதிரியே செஞ்சுருக்கேன், எதை செஞ்சாலும் தண்ணியை கொஞ்சம் கூட தொண்டை காயுதுன்னு தானே கேட்குறேன், குடுமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அதட்டி ஆத்திரம். இதான் முதல் தடவை அவங்க ஆத்திரப்படுறாங்க. குடுமான்னு சொல்லும்போது இந்த அம்மா அப்படியே பார்க்குறாங்க. ஏன்னா அன்றைக்கி தான் அவங்க முகத்தை வந்து அந்த ஆத்திரத்தை பார்த்துருக்காங்க. அதுவும் முகம் ஃபுல்லாக வந்து கொப்பளம் ஏறி போய் முகம் வீங்கி போய் இருக்கிற சுச்சுவேஷனில் ஆத்திரப்பட்டு இவங்க கேட்குறது அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு பயம் எடுக்குது. என்னம்மா ஏம்மா அம்மா அப்படி சொல்கிறது மாதிரி பேசுனது இல்லையான்னு. ஆமா நீங்கள் பண்ணுறது அப்படி இருக்குது, உங்கள் 2 மகனுங்க பண்ண வேலையை எல்லாமே என்கிட்ட வந்துட்டு எல்லாமே குமார் சொல்லிட்டாரு சொல்லிட்டு அழுவ ஒரு பக்கத்து, ஆத்திரம் ஒரு பக்கத்து. அந்த நேரத்தில் அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா, ஏம்மா தண்ணி கொடுத்தா நான் செத்துறோன்னு நினைக்கிறீங்களா? நான் செத்தாலும் நான் எப்படி வலி வேதனையை அனுபவிச்சு சாகுறனோ அதே போல தான் அவனுங்க சாவானுங்க. அப்போ இதை கேட்ட கையோட அம்மாவுக்கு அப்படியே பக்கீர்னு ஆயிடுது. என்னம்மா பேசுகிற நீனு? மா வேணாம்மா, இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வைக்காதம்மா, நான் அதனால சொல்லலம்மா, எனக்கு என்னை பார்க்க கஷ்டப்படுறது பார்க்க முடியல, தண்ணி அப்போ கொடுங்களேன் எனக்கு. ஆனால் என்னை இந்த மாதிரி பண்ணவனுங்களாம் நான் சும்மா விட மாட்டேம்மா, மறந்துடாதீங்க. அப்போ அந்த அம்மாவுக்கு வந்து பயம் எடுத்துருது. ஏன்னா அவங்க வந்து எல்லா பிள்ளைங்களும் ஒரே பிள்ளைங்கள தான் பார்க்குறாங்க. அப்போ இந்த டைமில் வந்து நம்ம வள்ளி வந்து ஆத்திரப்படுறத பார்த்து பயந்துடுறாங்க. நீ காம் பண்ணுமான்னு சொல்லி எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணுறாங்க, அவங்க கன்வின்ஸ் ஆகலை. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க அந்த ரூம் விட்டு எந்திச்சு போயிடுறாங்க. ஸோ 2வது நாள் வந்து இந்த வள்ளி வந்து தண்ணி வேணும்னு திரும்ப தண்ணிக்காக தவிக்கிறாங்க. ஆனால் யாருமே வந்து தண்ணி கொடுக்கல அவங்களுக்கு. ஆக்சுவலி அந்த வீட்டில் வந்து நம்ம வள்ளியோட அண்ணனுங்க 2 பேரும் இருக்காங்க, அவங்க அண்ணனுங்களோட ஒய்ஃபும் இருக்காங்க, அந்த பயலுங்க அதாவது அவங்களோட பிள்ளைங்களும் இருக்காங்க, இந்த அம்மாவும் இருக்காங்க, யாரும் கொடுக்கல. அந்த குரல் மட்டும் எல்லாருக்கும் கேட்குது. ஒருவேளை இவங்க சீக்கிரமாக போய் சேர்ந்தோன்னு நினச்சாங்களா என்னமான்னு தெரில, தண்ணி கொடுக்கவே இல்லை, இந்த அம்மாவும் யாரும் வரல. கடைசியாக வந்து சத்தம் இல்லை, தண்ணி கேட்டுக்கிட்டு இருந்த அந்த தவிச்ச வாய்க்கு யாரும் தண்ணி கொடுக்கல. கொஞ்ச நேரம் அந்த சத்தமும் ஒன்று போய் நின்றுடுது. வந்து பார்க்குறாங்க அந்த 2வது நாள் வள்ளி இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த அம்மா அங்கே வந்து பார்க்குறாங்க, என்ன சத்தமே இருந்து பார்க்கும்போது வள்ளி இறந்துருக்காங்க. அப்போ எல்லாம் கவலையாக தானே அவங்க அம்மாவும் கவலையாகிடுறாங்க. அவங்களோட மனசில் அவங்க என்ன வச்சுருந்தாங்க, அவங்க வந்துட்டு அந்த டைமில் யார்கிட்டையும் ஷேர் பண்ணலை. உடனே இந்த குமாருக்கும் தெரியப்படுத்துகிறாங்க, ஸோ இந்த அண்ணனுங்கள்லாம் வந்து தெரியப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் வள்ளியை அந்த எடுத்துகிட்டு போய்ட்டு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய்ட்டு போஸ்ட்மார்ட்டம் அந்த விஷயம் எதுவுமே செய்யலை. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி ரிப்போர்ட் இருக்குது, இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ ஹாஸ்பிட்டல்லேருந்து ஆள் வந்து பார்த்துட்டு ஓகே இவங்களை வந்து நீங்கள் அடுத்த காரியத்தை செய்யறதுக்கு நீங்கள் செய்யலான்னு சொல்லி அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்து ஆளும் பார்க்குறாங்க. குமாரம் வராரு, அழுகிறாரு. ஸோ அதுக்கப்புறம் இவங்களோட பாடியை தூக்கி நம்மளே குளிப்பாட்டவங்க மாதிரி செய்கிறாங்களே, ஸோ அந்த மாதிரி செய்கிறதுக்கு தூக்குறாங்க. இந்த வாட்டி அவங்க இறந்த பிறகு அவங்க உடம்போட அந்த தோல் ஆரம்பத்தில் வண்டிட்டு வந்துச்சுல, இந்த வாட்டி எங்கே தொட்டாலும் அவங்களோட தோல், அதாவது அந்த ஏற்கனவே அந்த கொப்பளம் தான் வள்ளிட்டு இருந்துச்சு, இந்த வாட்டி அந்த அவங்களோட தோலே வள்ளிட்டு வருது. அந்த தோல் அப்படியே வெள்ளையாகும் பாருங்கள். ஸோ அந்த மாதிரி நிலைமைக்கு ஆகுது. வண்டி வந்தோடனே அப்படியே ஒரு மாதிரி ரத்தம் ப்ளஸ் ஒரு மாதிரியான பேட் ஸ்மெல், அந்த தண்ணி வந்து பேட் ஸ்மெல். ஸோ உடம்பு வந்து ஏறக்குறைய அழுகி போன ஒரு நிலைமையாயிடுது. அந்த ஒரே நாளில் அந்த மாதிரி தான் இருக்குது. பார்க்குறவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப ஷாக். ஸோ அப்படி இப்படின்னு அந்த ஒரு பாடியை வந்து கொண்டு போய் எரிச்சிடுறாங்க, அவங்க காரியம் செஞ்சிடுறாங்க. அதாவது மல்லு கட்டி அந்த உடம்பை ஒரு துணியை வச்சு தூக்கி, ஏன்னா தூக்க முடியல, அது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் புரியும். ஸோ அதுக்கப்புறம் எடுத்து வச்சு அவங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் செஞ்சு அதோட அனுப்பிச்சி வச்சிடுறாங்க. அங்கே போய் கொல்லி வச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட அத்தை, அதாவது அத்தை முறையில் இருக்கிற, ஓகே சிம்பிளாக சொல்ல போனாக்கா நம்ம வள்ளியோட 3வது அண்ணன் இருக்கார்ல, 2 அண்ணனுங்க தான் இந்த மாதிரி சேவனை பண்ணாங்க. 3வது அண்ணன்கிட்ட கூப்பிடும்போது அந்த 3வது 4வது அண்ணன் வந்து இன்வால்வ் பண்ணிக்கல. ஸோ அந்த 3வது அண்ணனோட மகன், மூத்த மகன் ஒருத்தர் இருக்கார். ஸோ அவரை வச்சு தான் கடைசியாக வந்து இவங்களுக்கு அந்த கொல்லியை வச்சுருந்துருக்காங்க. மற்ற அண்ணனுங்க அவங்களாம் வந்து ரொம்ப இன்வால்வ் பண்ணிக்கல. அந்த சாவு கூடிய வந்து, அதாவது சாவு அந்த வீட்டில் தான் எடுத்தாங்க, ஆனால் அந்த சுடுகாடு வரைக்கும் வர்றது வந்துட்டு இந்த 3வது அண்ணன் 4வது அண்ணன் தான் வந்திருக்காங்க. ப்ளஸ் அந்த வீட்டில் இருக்க சொந்தக்காரங்க கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் எல்லா காரியம் செஞ்சு முடிச்சுட்டு அவங்க பாட்டுக்கு அந்த ஒரு விஷயத்தெல்லாம் முடிச்சிடுறாங்க. இங்கே இவங்களுக்கு வந்து கருமாதி செய்கிறதுக்காக உள்ள விஷயத்தெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஆனால் இந்த வீட்டில் இருக்கிற நம்ம அந்த வள்ளியோட அண்ணன், 2வது அண்ணன், இந்த அம்மா 3 பேர் இருக்காங்களே, அவங்களுக்கு அந்த வள்ளி இறந்து அவங்கள போய்ட்டு எரிச்சிட்டுலாம் வந்துடுறாங்களே,
அந்த ஒரு 3வது நாள் எல்லாருக்கும் கேட்டது என்னென்னா, தண்ணி கொடுங்க, யாராவது எனக்கு தண்ணி கொடுக்குறீங்களா? தாகமாக இருக்குது, தண்ணி கொடுங்க. சரியா மணி 12 மணி 3வது நாள் வள்ளி இறந்து அவங்க ரூமில் இருந்து வள்ளி தண்ணி கேட்டு எப்படி தவிச்சாங்களோ அதே குரலில் தண்ணி கேட்டு தவிக்கிறது எல்லாருக்கும் வந்து விளங்குது. அப்போ வெளியே எந்திச்சு வந்துடுறாங்க, அந்த அம்மா வந்துடுறாங்க, வள்ளி வள்ளின்னு வந்துடுறாங்க, தூக்க கலக்கத்தோடு வெளியே வந்துடுறாங்க. இவங்க வெளியே வரும்போதே அந்த வள்ளியோட அண்ணன் 2 பேரும் வெளியே வந்து பார்க்குறாங்க. அண்ணனோட பிள்ளைங்க, அண்ணனோட ஒய்ஃப் வந்து நின்று பார்க்கும்போது வள்ளியோட அந்த ரூம் கதவு உருக்களிச்சிருக்கு. ஆனால் அந்த ரூம் கதவு மட்டும் ஏதோ காற்றுல ஆடுற மாதிரி மெதுவாக ஆடிக்கிட்டு இருக்கு. இந்த குரல் வெளியே வருது, கதவு ஆடிக்கிட்டு இருக்கு. இப்போ வெளியே வந்து நின்று பார்த்த அந்த 2 அண்ணனுங்களுக்கு வந்து பயம் எடுக்க ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த அண்ணனுக்கு தெரியாதுல்ல இவங்க என்ன மாதிரி விஷயத்த வந்து இந்த அம்மா கிட்ட சொன்னாங்கன்னு. அதாவது நான் இவங்களை சும்மா விட மாட்டேன்னு இந்த அம்மாவுக்கு டக்குன்னு அந்த ஒரு விஷயம் தோணிடுது. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, முடியாது அந்த திரும்ப அந்த ரூமுக்கிட்ட போகிறாங்க. போயிட்டு அம்மா வள்ளி வள்ளின்னு சொல்லிட்டு நேராக போயிடுறாங்க. அப்போ இவங்க 2 பேரும் அம்மா இருங்கம்மான்னு அந்த கதவு லைட்டாக ஆடிக்கிட்டு இருக்கு. டேய் சும்மா இருக்கட்டான்னு சொல்லிட்டு இவங்க போய் நேராக அந்த கதவை திறந்துடுறாங்க. வள்ளியோட ரூமில் வந்து யாருமே இல்லை, நார்மலாக தான் இருக்குது. என்ன வள்ளி இறக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ஒரு டேபிள் ஃபேன் அவங்க பாய்ச்சிருந்தாங்களே அந்த ஃபேன் மட்டும் ஓடிட்டுருக்கு. அப்போ அந்த கதவு ஆடுனதுக்கு காரணம் என்னென்னா அந்த ஃபேன் தான். இப்போ நேராக போய் அடைச்சிட்றாங்க. ஆனால் அந்த ரூமுக்கு வள்ளி இறந்தது யாருமே போகலையே. இப்போ யார் அந்த ஃபேனை வந்து தட்டியிருப்பா? அதுக்கப்புறம் இந்த அன்றைக்கி இந்த அம்மா வீட்டுக்கு அந்த ஃபேனை தட்டிட்டு அடைச்சிட்டு வந்துடுறாங்களே. அன்னிலேருந்து இந்த அம்மா வந்துட்டு தூக்கத்தில் வந்து வள்ளி விட்டுட்டு போயிடாத வள்ளி உடம்பை பார்த்துக்குமா, இந்த மாதிரி நைட்டில் ரொம்ப வேகமாக வந்து பெணாத்த ஆரம்பிக்கிறாங்க. அவங்க பெணாத்துறது பக்கத்து ரூமில் இருக்கிற அந்த அண்ணனுங்க 2 பேர் இருக்காங்களே அவங்களுக்கெல்லாம் வழங்குது. அப்போ நேராக ரூமுக்கு அது வந்து திறந்து, மா என்னம்மா பண்ணிகிட்ருக்க, மா எந்திரிமான். அப்போ முழிச்சு பார்த்தா இல்லை வள்ளி வந்தாடா அப்படின்னு இந்த அம்மா சொல்லுவோம். இவங்க 2 பேருக்கும் வந்து இன்னும் பயம் அதிகமாக ஆக ஆரம்பிக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லாமன்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை காம் பண்ணி படுக்க வச்சிடுறாங்க. அப்போ இந்த 2-3 days ஆகுது. இந்த கருமாதிக்கு வர ப்ரிப்பரேஷன் அவங்க செஞ்சிட்ருக்காங்க. அப்போ இந்த வீட்டில் இவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ப்ரெசன்ஸ் நைட் டைமில் எல்லோரும் படுத்துருக்கும் போது வீட்டு ஹாலில் யாராச்சும் நடந்து போனால் அந்த ஃபுட் ஸ்டெப் கேட்கும்ல, மெதுவாக பொத் டக் அந்த ஃபுட் ஸ்டெப் மெதுவாக ஒரு ஸ்டெப்பாக வச்சு அப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து எல்லாருக்கும் உணர ஆரம்பிக்கிறாங்க. இப்போ மறுநாள் எந்திரிச்ச பிறகு இந்த 2 அண்ணனுங்க பேசிக்கிறாங்க. எனக்கு என்னமோ வள்ளியோட ஆத்மா அங்கே வீட்டில் சுற்றுதுன்னு நினைக்கிறேன்டா. ஏன்னா அவங்க இறந்தது இங்கே தான், உயிரை விட்டது இந்த வீட்டில் தான். அப்போ அந்த தம்பியும் ஆமாண்ணே ஏதாச்சும் ஒன்று பண்ணணுன்னா எனக்கு பயமாக இருக்குது, அம்மா வேறு ரொம்ப பெணாத்த ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு இந்த தம்பி சொல்லவும், இரு ஏதாச்சும் ஒன்று பண்ணுவோம், அந்த பொம்மையை தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு 2 பேரும் பேசிக்கிறாங்க. அது வீட்டில் உட்காந்தே பேசுகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு few days ஆகுது. இந்த கருமாதி நெருங்குது. இந்த அண்ணனுங்க வந்துட்டு போயிட்டு பொம்மையை போய் பார்த்துட்டு வராங்க. அந்த நைட்டு போயிட்டு பார்த்துட்டு வந்த பிறகு அவனுக்கு தெரிஞ்சிடுது. அந்த பொம்மை என்ன சொல்லிடுறாங்கன்னா, ஆமாம் இது உன் தங்கச்சியோட ஆத்மா தான், நான் சில பூஜைகள் நான் போட்டு அந்த ஆத்மாவை நான் கட்டுப்படுத்துகிறேன், நான் வீட்டுக்கு வரேன், இன்னும் few days ஆகட்டும், அந்த கருமாதி முடிட்டோன்றாரு அந்த பொம்மை. இந்த அண்ணனுங்களாம் வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க. அந்த நைட் ஏறக்குறைய வந்துட்டு ஒரு வாரம் ஆயிடுது நினைக்கிறேன், 1 வாரம் 1.5 வாரம் கிட்ட ஆகுது. அந்த நைட்டு இந்த 2 அண்ணனுங்களுக்கும் இந்த தண்ணியை கேட்டு அவங்க புலம்புவாங்களே நம்ம வள்ளி. ஸோ அதே மாதிரி தண்ணி கொடுங்க, தாகமாக அடிக்குது, தண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயம் வந்து இவங்களுக்கு வழங்குது. வீட்டில் ஆல்ரெடி நம்ம அந்த 2 அண்ணங்களோட ஒய்ஃபு பிள்ளைங்க எல்லாம் பயந்து போய் நிலையில் தான் இருக்காங்க. அப்போ அந்த நைட்டு 12 மணிக்கு மேலே கேட்கும்போது 2 பேரும் எழுந்துச்சி வந்து பார்க்குறாங்க. என்ன தான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பூமா கொஞ்சம் தைரியத்தை முடிட்டார். பரவாயில்ல, அது உங்கள் தங்கச்சி ஆத்மா தான், நான் கட்டுப்படுத்துன்னு சொல்லிட்டார்ல. 2 பேரும் எழுந்துச்சி வெளியே வந்து பார்க்குறாங்க. உனக்கு அந்த சத்தம் கேட்டுச்சா? எனக்கு கேட்டுச்சுட்டான்னு சொல்லிட்டு இந்த அண்ணன் சொல்கிறாரு. தண்ணி கொடுங்க. அப்போ இந்த 2 அண்ணனுங்களுக்கும் இந்த சத்தம் கேட்டு வெளியே வந்துச்சு பார்த்தாங்களே, பார்த்து 2 பேர்த்துக்கும் வந்து
வள்ளியோட ரூம்லேருந்து வள்ளியோட முடி மட்டும் நீளம், ஏன்னா அவங்களுக்கு வந்து நீளமான ஒரு கூந்தல் வச்சுருப்பாங்க, அந்த முடி மட்டும் அப்படியே பறக்கிறத வந்து பார்த்துடுறாங்க. இந்த சத்தமும் அங்கேருந்து தான் வருது. உடனே 2 பேரும் ரூமில் போய் கதவு சாத்திடுறாங்க. நான் ஹால்லாம் இருட்டாக தான் இருக்கும், ரூமுக்கு வந்தால் ஹால் தானே இருக்கும். ஸோ அந்த ஹால் இருட்டாக இருக்கிற அந்த இருட்டில் அந்த ரூமில் இந்த மாதிரி ஒரு காட்சியை பார்த்தோன்னா 2 பேத்துக்கு இன்னும் பயம் எடுத்துருது. ஸோ ரூம் உள்ளுக்கு போனவங்க, ஏன்னா பிள்ளைங்க ஒய்ஃப்லாம் இருக்காங்க அவங்களுக்கும். அப்போ அந்த சாமியார் அதை சொல்லியிருந்தார்ல இந்த கோமம், ஸோ அந்த விஷயத்த செஞ்சு அந்த தண்ணிலாம் தெளித்து இவங்க ரூம் உள்ளுக்கு மட்டும் ஒரு மாதிரியாக பாகாரம் பண்ணுறதுன்னு சொல்லுவோம். தட் மீன்ஸ் ஒரு ப்ரொடெக்ஷன் போடுற மாதிரி தண்ணிலாம் தெளித்து படுத்துடுறாங்க. ஸோ மறுநாளே வந்துட்டு இந்த ஒரு விஷயத்த வந்து இந்த போமோக்கிட்ட போய் அவங்க மீட் பண்ணி சொல்கிறாங்க, எங்களுக்கு வந்து பயமாக இருக்குது ரொம்ப, இது முடியாது, நீ எப்படியாச்சும் வா, இன்றைக்கே வா. அப்போ வந்துட்டோன்னே இந்த அம்மா பார்க்குறாங்க அந்த நைட்டு, என்னடா யாரையும் கூப்பிட்டு வந்துருக்கு? இல்லைம்மா, நேற்று இந்த மாதிரி நடந்துச்சு, அதான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். டேய் வேணாடா, அவங்க தங்கச்சிடா, தங்கச்சா அது பேய் அப்படின்னு சொல்லி சாங்கியங்கள்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. செஞ்சு முடிச்சிடுறாரு. முடிச்சிட்டோன்னே இந்த அதாவது இந்த பேய் வந்து ஆடுறது அந்த மாதிரி சீன்லாம் எதுவுமே இல்லை. அந்த வள்ளி ரூமுக்கு போகிறாரு இந்த போமோ, ஹை என்ன சொல்கிறாரு ஒரு மாதிரியா, ஓகே நான் பிடிச்சிட்டேன்றாரு. அதுக்கப்புறம் கிளம்பிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் கருமாதி ஒரு 2 நாளில் வருது. 2 நாள் டிஸ்டர்பன்ஸ் எதுவும் இல்லை, வீடு வந்து ஒரு மயான அமைதியாக தான் இருக்குது. நைட்டு எந்த சத்தமும் இல்லை, எதுவுமே இல்லை. அதாவது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனும் இல்லை, ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் அப்படியே ஜீரோவாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் கருமாதி டைமில் குமார் வராரு. ஏன்னா குமார் ஆல்ரெடி மனசு உடஞ்சி போயிட்டு தான் அவர் அறவே வரல. கடைசியாக நம்ம வள்ளியோட அந்த சாங்கியத்துக்கு தான் வந்தார். ஸோ கருமாதிக்கு வராரு, பல விஷயங்கள் செய்ய அவர் தான் முன்னுக்கு நின்று அந்த கருமாதியை எடுத்து செய்கிறார் அந்த வீட்டில். அப்போ அந்த மாதர் கூப்பிட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி வள்ளி இங்கே தான் இருக்கா, இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் நடந்திருக்கு, எனக்கும் கனவுலலாம் வரா, வந்து என்னை கூப்பிடுறா, அதுக்கப்புறம் அந்த 2 அண்ணனுங்களையும் வந்துட்டு ரொம்ப இது பண்ணுறாயா, அதான் நேற்று வந்து இது மாதிரி போமோ வந்து சொன்ன கையோட அவர் ஆத்திரமாயிடுறாரு. இருக்கும்போதும் உயிரோடு இருக்கும்போதும் இவனுங்க மந்திரம் பண்ணி சாவடிச்சானுங்க, இப்பயும் ஏமா அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லி ரொம்ப ஒரு ஆத்திரமாக பேசுவோம். அந்த அம்மா பொறுமையாக இருங்க எனக்காகயா அப்படி சொல்லி அந்த குமாரையும் காம் பண்ணிடுறாங்க. ஸோ குமாருக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னா அவர் கல்யாணம் பண்ணல, ஒன்றும் இல்லை, மனசு உடஞ்ச அப்படியே அந்த கருமாதியை முடிச்சுட்டு அப்படியே போயிடுறாரு. கருமாதி நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் கருமாதி முடிஞ்ச கையோட குமாரும் அந்த வீட்டுக்கு வர்றதில்ல. ஸோ அவர் பாட்டுக்கு அவரோட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. வள்ளியை கொஞ்சம் கொஞ்சமாக மறக்க நினைக்கிறாரு. அடுத்ததானா இருந்தாலும் வந்து வள்ளிக்காக சில விஷயங்கள் அவர் செய்யணும்னு நினைக்கிறாரு. அதாவது தேவசத்துக்கு வெயிட் பண்ணுறாரு. நம்முடைய ஒரு ஃபர்ஸ்ட் இயர் ப்ரேயர்ஸ் வரனால. ஸோ அதுக்காக நம்ம அடுத்தது அப்போ தான் நம்ம போக முடியும், ஒரு வருஷம் கழிச்சு போய் பார்ப்போம், வள்ளிக்கு கரெக்டாக செஞ்சு முடிக்கணும் சாங்கியத்தெலாம் சொல்லிட்டு அந்த ஒரு எண்ணத்துலேயே அவர் இருக்கார். அதாவது ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை 4 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து இந்த அம்மாவை மட்டும் வந்து பார்த்துட்டு போவார். ஏன்னா நம்மளே அந்த 2 பிரதர்ஸ் இருக்காங்களா, அவங்க அம்மாவை டேக்கிங் கேர் பண்ணியிருக்காங்க, அவங்க இருக்காங்க, அவருக்கு தெரியும். ஸோ சம்டைம்ஸ் தான் வருவார் அந்த வீட்டுக்கு, இல்லைன்னா வர அது கூட இல்லை. அப்போ ஒரு நாள் எனக்கு அந்த தேவசம் நெருங்க ஒரு 3 மாதம் இருக்கும். அதாவது வள்ளி இறந்து ஏறக்குறைய ஒரு 9 மாதம் ஆகிடுது. ஒரு நாள் நம்ம குமாருக்கு என்ன ஒரு செய்தி வருதுன்னா, இந்த மாதிரி வள்ளியோட அம்மா இறந்துட்டாங்க, அதாவது மாரடைப்பில் இறந்துட்டாங்க அப்படின்னு இவங்களுக்கு செய்தி வருது. அதாவது அந்த வீட்டிலேயே அவங்க படுத்திருந்த அந்த பெட்டிலே இறந்துட்டாங்க, விடிய காலையில் எழுந்துச்சி பார்க்க வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு செய்தி வருது. அப்புறம் இவருக்கு அதிர்ச்சி ஆகுது, என்னடா அது அம்மா இறந்துட்டாங்களான்னு. ஸோ போய் பார்க்குறாரு, அந்த இறுதி சடங்குக்கும் போயிட்டு வராரு. இன்னும் 3 மாதம் தான் இருக்குது வள்ளியோட இதுக்கு, என்ன அது இப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மனசு சரியில்லை. ஸோ அந்த இறுதி சடங்குக்கும் போயிட்டு வராரு. அதுக்கப்புறம் வள்ளியோட அந்த திவசம் வருது, ஒரு வருஷம் ஃபர்ஸ்ட் இயர் ப்ரேயர்ஸ். ஸோ ப்ரேயர்ஸ் வந்து இவர் தான் எடுத்து நடத்துகிறார் அந்த வீட்டில். நார்மலே இந்த ஃபர்ஸ்ட் இயர்ஸ் ப்ரேயர்ஸ்னால் அந்த ஐயரை கூப்பிட்டு செய்வாங்க, சாங்கியங்கள் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பாடெல்லாம் கொடுப்பாங்களே. ஸோ இவர் தான் எடுத்து எல்லாம் அன்னதானம்லாம் செஞ்சு கொடுக்குறாரு. ஸோ அனாதை ஆசிரமத்துக்குலாம் போய் சாப்பாடெலாம் கொடுத்து நல்லபடியாக சிறப்பாக செஞ்சு முடிக்கிறார் வள்ளிக்காக. இந்த அம்மாவுக்குள்ள விஷயத்தை வந்துட்டு இந்த அண்ணனுக்கு தான் பார்த்துக்கிறாங்க, அந்த அம்மா இறந்தாங்களே. ஸோ அதுக்கப்புறம் ஏறக்குறைய இந்த ஃபர்ஸ்ட் இயர் முடிஞ்சு இவர் அதோட அந்த வீட்டில் கனெக்ஷன் இல்லை. ஏன்னா அந்த அண்ணன் அந்த பிரதர்ஸ் கூட ஒரு சரியாக பேச்சுவார்த்தை இல்லை. ஏன்னா அவருக்கு தெரியும்ல அந்த பிரதர்ஸ் பண்ண அந்த விஷயங்கள், தங்கச்சி என்ன பண்ணாங்கன்னு. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் இயர்ஸ் முடிஞ்சு செகண்ட் இயர் ப்ரேயர் வர்றதுக்குள்ளார அவருக்கு இன்னும் ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவல் வருது. என்னென்னா, இந்த அண்ணன் இறந்துடுறாரு, மூத்த அண்ணன். அப்போ இவர் பார்க்க ஷாக்கிங் ஆகுறாரு, என்னடா தங்கச்சி இறந்து 1 வருஷம் கூட ஆகலாம், அவங்க அம்மா இறந்துட்டாங்க, அவங்க அம்மா இறந்து 1 வருஷம் கூட ஆகலை, அடுத்த தேவசத்துக்குள்ளார அண்ணன் இறந்துடுறாரு. அப்போ இவர் அந்த இறப்புக்கு போகிறாரு, இருந்தாலும் போய் பார்க்குறாருல. போய் பார்க்கும்போது அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டில் பார்க்கும்போது கோமா நடிச்சு தான் இறந்துருக்காரு. அதாவது கிருமி பாதிக்கப்பட்டு அவங்க லங்ஸு, அவங்களோட உள்ளுக்குள்ள பார்ட்ஸ் வந்து வீணாயிருச்சு, அந்த மாதிரி கிருமி பாதிச்சிருச்சு, அந்த ஒரு காஸ் தான் போட்டிருக்காங்க. இவருக்கு அப்படியே வியர்டாக இருக்குது. ஏன்னா அவங்க அம்மா ஏற்கனவே சொன்னாங்களே, வள்ளி சொன்ன விஷயம்.
ஸோ இவர் பேசாமல் இருந்துடுறாரு. அதுக்கப்புறம் இந்த மூத்த அண்ணன் இறந்து கரெக்டாக ஒரு வருஷம் தேவசம் வர்றதுக்குள்ளார அந்த 2வது அண்ணனும் இந்த மூத்த அண்ணன் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி சீக்னஸ், அதே மாதிரி கிருமி பாதிக்கப்பட்டு உள்ளுக்குள்ள பாடி பார்ட்ஸ் வீணாகி அவரும் இறந்துடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் இவர் பாட்டுக்கு இவரோட வாழ்க்கையை வந்து கண்டினியூ பண்ணிடுறாரு. நம்ம வள்ளி வீட்டுக்கு அவருக்கு போகிறதுக்கு எந்த ரீசனும் இல்லை. அந்த வீடு அப்படியே வந்து விட்டுடுறாங்க. அதாவது ஏன்னா அது வந்து பரம்பரையாக இருந்த ஒரு வீடு, லாட் வீடு. ஸோ ஸ்டில் அந்த வீடு இருக்குது. ஏன்னா அந்த 3வது அண்ணன் 4வது அண்ணன் அந்த வீடு எப்படியும் திரும்ப போய் அவங்க கிளைம் பண்ணலை. அவங்க ஸ்டில் இன்னும் வீடோட தான் இருக்காங்க. ஸோ குமார் இந்த விஷயத்த வந்து இவங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட ஷேர் பண்ணி தான் நம்மக்கிட்ட, நம்ம சேனலில் பார்க்குற சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க இந்த ஸ்டோரி நம்மகிட்ட ஷேர் பண்ணாங்க. உண்மையிலே அந்த 3 பேரும் இறந்ததுக்கு காரணம் நம்ம வள்ளியா, இல்லை இது ஒரு நார்மலான ஒரு மரணமா? இதுக்கான பதில் வந்து கண்டிப்பாக நான் உங்கள்கிட்டயே விட்டுறேன். நான் என்ன கேட்டிங்கன்னா, நம்மளே ஆத்மா வந்து பழி வாங்காது. ஆனால் என்றைக்கு ஒரு ஆத்மா, அதான் நான் பல பேர்கிட்ட சொல்லுவேன், ஆத்திரப்படாதீங்கன்னா, ஆத்திரப்பட்ட ஒரு நிலையில், ஒரு வெஞ்சன்ஸ், ஒரு பழி வாங்கணும் நிலையில் இறக்குறவங்களோட ஆத்மா வந்து கண்டிப்பாக இறந்த பிறகு ஒரு நெகட்டிவிட்டியான ஒரு விஷயங்கள் தான் அதை வந்து கொங்கா பண்ண ஆரம்பிக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு யார் எந்த தவறு செஞ்சாலும் அவங்கள மன்னிச்சிடுங்க. ஏன்னா மனிதனாக பிறக்கிற நம்ம வந்துட்டு பல தவறுகள் செய்வோம். மன்னிச்சிட்டு மறந்துடுங்க, இல்லை மன்னிச்சிட்டு மறக்காமல் கூட இருங்க. ஆனால் அந்த வெஞ்சன்ஸ், பழி வாங்கணும், கோபம், ஸோ இந்த மாதிரி விஷயத்தோடு வந்து என்றைக்குமே இருக்காதீங்க. அப்படியே மறந்துட்டு நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யணுமோ அதை மட்டும் நோக்கி நம்ம போகிறது ரொம்ப பெட்டர்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு படங்கதையாக நம்ம எடுத்து செஞ்சுருந்தா நம்ம ஆத்மா எப்படி வந்து பழி வாங்கினுச்சு நம்ம காமிச்சிருக்கலாம், சொல்லியிருக்கலாம். ஸோ இது வந்து உண்மையாக நடந்த ஒரு சம்பவம். ஸோ அதனால் தெரியல எப்படி அவங்க இறந்தாங்கன்னு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அண்ணன் தம்பிக்குள்ளே பிறந்திருந்தீங்கன்னா, அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, ஒரு சிப்ளிங்ஸ் கூட பிறந்திருந்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு விட்டு கொடுத்து வாழுங்க. அப்படி விட்டு கொடுத்து வாழ முடியலனாக்கா ஜஸ்ட் எதுவாக இருந்தாலும் மறந்துடுங்க. மறந்து மன்னித்து வாழ பழகிக்குங்க. ஸோ அந்த ஒரு வெஞ்சன்ஸ், ஆத்திரம் இதோடு வந்து வாழாதீங்க. மெயினாக பணம் வந்துட்டு எப்போனாலும் நம்ம சம்பாதிக்கலாம். ஸோ அந்த பணத்துக்காக வந்து கூட பிறந்தவங்களும் சரி, கூட தெரிஞ்சவங்களும் சரி, ஃப்ரெண்ட்ஸும் சரி, யாரையும் வந்துட்டு அந்த பணத்துக்காக துரோகம் பண்ணாதீங்க. ஸோ இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு உண்மை சம்பவத்தில் சந்திக்கும் வரை சைனிங் ஆஃப். கேஷ் டிகர். தண்ணி கொடுங்க.